ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு தூதுவளை இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தூதுவளையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எந்த நோய்க்கும் மருந்தானாலும் மாத்திரை ஆனாலும் அதை விட வலிமையாக இருப்பது மூலிகை தான். அப்படிப்பட்ட மூலிகையில் ஒன்றானது தூதுவளை. இது சளி, இரும்பல், மேலும் நம்மளோட எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இதை அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், அதனால இப்படி பொடி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பேனில் ஒரு 250 கிராம் உளுத்தம்பருப்பை போட்டு நல்ல லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுபடணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கணும். ஏன்னா 250 கிராம் உளுத்தம்பருப்புக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு சரியாக இருக்கும். அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் வறுபடணும். எள்ளு ஒரு 25 கிராம் அளவு போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வறுபட்டா போதும். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகா ஒரு 30லேருந்து ஒரு 40 எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்பைசியான மிளகாவா போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வறுபடுங்க. கடைசியா தூதுவளை. இந்த இலை பார்த்தீங்கன்னா முள் நிறைய இருக்கும், அதனால அதை பார்த்து லீஃபை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா கழுவி கொஞ்சம் ஆற விட்டு 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அதோட வறுபடணும். இப்போ சூடு ஆறுனதும் தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்குங்க. இப்போ ஆரோக்கியமான தூதுவளை இட்லி பொடி ரெடி. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய ஓம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.